வெல்கம் டு குக் வித் சுபி. இன்றைக்கி 10 நிமிஷத்துக்குள்ளே சட்டுன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் நான் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இதெல்லாத்தையும் ஒரு விஸ்கர் வச்சு ஃபஸ்ட்டு ஒன்றா கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இதை வந்துட்டு கொஞ்சம் திக்கான மாவாக கரைச்சிக்கணும். நான் வந்துட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தண்ணி பத்தலன்ட்டு இன்னொரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலக்கியிருக்கேன். மாவு பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி இருக்கணும், இந்த அளவுக்கு திக்னஸில் இருக்கணும். இப்போ இந்த மாவு கூடவே நான் 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன், பொடியாக கட் பண்ணது. 1/4 கப் குடமிளகா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன், பொடியாக நறுக்கி. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நான் 2 ப்ரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இது கூட சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். ப்ரெட்டு சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மாவு வந்து கொஞ்சம் இறுகின மாதிரி இருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துடுங்க. இப்போ மாவோட பதத்தை பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் ஃப்ளோயிங்காக இருக்கணும். இப்போது ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் வந்துட்டு நான் கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெயை வந்து இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டே எண்ணெய் தடவிடுங்க. தடவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க மாவு வந்து இப்படியே ஃபுல்லாக ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஃபுல்லாக நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்துட்டு தோசைக்கல்லில் ஊற்றாதீங்க, இந்த மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே வந்துட்டு நம்ம வெட்டி வச்ச ப்ரெட்டில் மீதி இன்னொரு ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்துட்டு சுற்றி ரவுண்டாக வச்சுக்கலாம், உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு. நான் ஒரு பாதி ப்ரெட்டை வந்துட்டு கட் பண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃபுல்லாக வச்சுட்டேன். வச்சுட்டு மேலே வந்துட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் தூவிக்கலாம். தூவிட்டு சுற்றி நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இது நம்ம பேட்டர் வந்துட்டு ஃபுல்லாக எல்லாமே ஊற்றிருக்கிறதுனால இது வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் வந்துட்டு வெந்தது உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே ஓரத்தில் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். ஸோ அந்த ஸ்டேஜில் கரண்டியால் எடுத்து அப்படியே ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து டக்குன்னு திருப்பி போட்டுடணும். மாவு மொத்தமாக இருக்கிறதுனால நீங்கள் தோசைக்கல்லில் எடுக்கும்போது உடையிற மாதிரி இருக்கும். பொறுமையாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தோசைக்கல் எடுத்து டக்குன்னு திருப்பிடுங்க. ஸோ திரும்பவும் சுற்றி எண்ணெய் விட்டு இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் அடிப்பக்கத்தை. ஸோ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா. இதை அடுப்புலேருந்து டேரெக்டாக பிளேட்டில் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு, அதாவது 2ஆவோ இல்லை 4ஆவோ கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் வந்துட்டு இதை வந்துட்டு சில்லி சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணேன். நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம். ஏன்னா நான் அதில் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டிருந்ததுனால நான் சாஸ் கூட சர்வ் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் கூட ஸ்பைஸியாக பிடிக்கும்னாக்கா நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே குயிக்காக வந்துட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி. இது ரொம்ப ஈஸி தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.